கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை சங்கீதம் 27:5. இந்த 27:5 ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஆம் தேவச்சனங்களே, தீங்கு நாளில் அவர் என்ன செய்கிறாராம்? கூடாரத்தில் மறைக்கிறாராம், கூடாரத்தில் மறைவிலே ஒளித்து வைக்கிறாராம். 3வது கன்மலையின் மேல் உயர்த்துகிறாராம். 3 காரியத்தை இந்த தீங்கு நமக்கு கொண்டு வந்து செய்கிறது. தீங்கு வரும்பொழுது தேவ ஜனங்கள் பயந்து ஒளிரும். ஆனால் இந்த அருமையான நேரத்தில் இந்த நாளில் ஆண்டு சொல்லுகிறார், தீங்கு கண்டு பயப்படாதீங்க, தீங்குல இருந்து நம்மளை மறைத்து வைக்க ஒரு இரட்சகர் உண்டு. இதை கேட்குற யாராக இருந்தாலும் சரி, ஐயோ எனக்கு ஒரு அடைக்கலம் இல்லையே, ஒரு பாதுகாப்பு இல்லையே அப்படின்னு நம்ம யோசித்து கொண்டு இருக்கலாம். எத்தனையோ முறை ஜெபிச்சிட்டேனே, இந்த விஷயத்துக்கு ஒரு விடுதலை இல்லையே, ஒரு மாற்றம் இல்லையே நீங்கள் யோசிக்கலாம். தேவஜனங்களே, கர்த்தர் கண்டிப்பாக உங்களை மறைத்து வைத்து காப்பாற்றுவார். வீட்டுக்கிட்ட பிரச்சனையா, குடும்பத்தில் பிரச்சனையா, கணவர்னால பிரச்சனையா, நீங்கள் யோசிப்பீங்க, நான் இவ்வளோ நாள் ஜெபிச்சு ஒன்றும் நடக்கலையே. தேவஜனங்களே, நீங்கள் நினச்ச மாதிரி நடக்காது, ஆனால் கர்த்தர் நினச்ச மாதிரி கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறது, நான் குடிக்கிற கணவர் அடுத்த நாளே வந்து உங்கள் காலில் விழுந்து, எம்மா நான் குடிக்க மாட்டேம்மா, இனி அந்த பாட்டில் பக்கமே போக மாட்டேம்மா, இப்படி நடக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம். அடிக்கிற பிள்ளைகள், சேட்டை பண்ணுற பிள்ளைகள் அடுத்த நாளே வந்து, அம்மா இனிமேல் நான் தவறே பண்ண மாட்டேம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம், நினைக்கலாம், காலில் விழலான்னு நீங்கள் நினைக்கலாம். இதெல்லாம் மனுஷன் நினைக்கிறது. ஆனால் தேவஜனங்களே, சில விஷயங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காது, ஆனால் கண்டிப்பாக நடக்கும். ஆண்டவர் அவருடைய திட்டத்தில் அழகாக செய்வார். அதனால தான் ஆண்டு சொல்கிறார், தீங்கு நாளை கண்டு ஓடி போகாதீங்க. இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு தீங்கு நாள் வந்துச்சு. கோலியாத் வந்து கிட்டத்தட்ட 40 நாட்கள் அவன் என்ன செய்கிறான், இஸ்ரவேலில் தேவன் உண்டா, என் கூட சண்டை போடுங்க, என்ன ஜெயித்துருங்க, பெலிஸ்தராகிய என்ன ஜெயித்துட்டீங்கன்னா நாங்கள்லாம் உமக்கு அடிமை, அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது 40 நாள் எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க, தீங்கு நாள். ஆனால் கர்த்தர் ஒரு குட்டி தாவீதை கொண்டு வரார். அந்த 40 நாள் இஸ்ரவேல் ஜனங்களான்று பாதுகாத்தார். ஆனால் தினமும் இவன் தொந்தரவு பண்ணுறானே, இவனை முடிக்கணுமேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, மறைந்து வைத்திருந்த, கூடார மறைவில் ஒளித்து வைத்திருந்த ஒருவனை கொண்டு வரார். வந்து கோலியாத்தை வீழ்த்துறாரு. அப்போ அந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடியே கன்மலையின் மேலே உயர்த்தினார் அவனை. தேவ ஜனங்களே, தீங்கு வருதுன்னா புரிஞ்சு கொள்ளுங்க, ஆண்டவங்களை மறைத்து ஒளித்து உயர்த்துவார். ஃபஸ்ட்டு மறைத்து வைப்பார், ஒளித்து வைப்பார். கடைசியில் எவ்வளோ நாள் தான் நீங்கள் ஒளிஞ்சு வாழ போகிறீங்க, கர்த்தர் வெளியே கொண்டு வந்து உயர்த்துவார். இதை கேட்குற ஒவ்வொரு பேரையும் பார்த்து ஆண்டு சொல்கிறார், உங்களை உயர்த்துகிறதுக்கு தான் சில தீங்குகள் வந்திருக்கிறது. சில தீங்குகள் உங்களை நோக்கி வந்தது காரணம், சில சவுளுடைய அம்புகள் உங்களை நோக்கி வந்தது காரணம். உங்களை பார்த்து அல்ல, உங்கள் பின்னாடி இருக்கிற அழைப்பை பார்த்து, உங்கள் அபிஷேகத்தை பார்த்து சில போராட்டம் வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, எழும்பி யுத்தம் பண்ணுங்க, எழும்பி செபியுங்க, எழும்பி போராடுங்க. வெற்றி உங்களுடையது. உங்கள் குடும்பம் வெற்றியை காணும், உங்கள் பிள்ளைகள் வெற்றியை காண்பாங்க, உங்கள் தலைமுறை வெற்றியை காணும். ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார், உங்களோடு முகமுகமாய் பேசுகிறார். நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யுங்க, எழும்பி ஆண்டவருடைய சமூகத்தில், தீங்கு நாளில் என்னை காப்பாற்ற ஒருவர் உண்டு. நான் நினச்ச விதத்தில் எனக்கு அந்த தீங்கை மாற்றாட்டியும் கர்த்தர் நினச்ச விதத்தில் அதை மாற்றுவார். கம்பெனியில் பிரச்சனையா, ஓனர் பிரச்சனை பண்ணுறாங்களா, பாஸ் பிரச்சனை பண்ணுறாங்களா, ஆஃபீஸில் மேனேஜர்ஸ்கிட்ட பிரச்சனையா, சேர்மன்ஸ்கிட்ட பிரச்சனையா, நீங்கள் நினச்ச மாதிரி அது நடக்காட்டியும் கர்த்தர் நினச்ச மாதிரி நடக்கும். விட்டு கொடுங்க. நீங்கள் நினைப்பீங்க, இந்த வரக்கூடிய இந்த நாளில் எனக்கு விடுதலை வேண்டும், ஐயோ அன்னைக்கு முடிஞ்சிட்டுனா அதுக்கு பிறகு எனக்கு விடுதலை இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சி கொண்டு இருப்பீங்க. கர்த்தர் ஒருவேளை நீங்கள் 18ஆம் தேதி எதிர்பார்த்த விடுதலையை 25ஆம் தேதி வச்சுருப்பார். அது வரைக்கும் ஜெபம் தேவைப்பட்டிருக்கும். நீங்கள் சொல்லுவீங்க, நான் 7 நாள் உபவாசம் நான் எடுத்திருக்கிறேன். ஆண்டருக்கு சிலப்போ அதுக்கு 21 நாள் உபவாசம் தேவைப்பட்டிருக்கும். அப்போ ஆண்டவர் உங்களை ஜெபத்தை அவர் என்ன செஞ்சுருப்பார், ஏறெடுக்க வைப்பார். உங்கள் துருத்தி நிறைய வேண்டியதாக இருந்திருக்கும். உங்கள் ஜெபம் துருத்தி பரலோகத்துக்கு, அந்த புகை ஜெபம் என்ற அந்த அருமையான வாசனை திரவியம் பரலோகத்துக்கு போக வேண்டியதாக இருந்திருக்கும். நீங்கள் வேலை பிஸியில் அதை மறந்துருப்பீங்க. அப்போ ஆண்டவர் கொஞ்சம் விட்டுருப்பார், ஆண்டருடைய நேரம் வர்றதுக்காக விட்டுருப்பார். அப்படியே விட்டு வைப்பார் நினைக்காதீங்க, அதுதான் தப்பு. ஏன்னா மறந்துடுவார்னு நினைக்காதீங்க. அவர் மறக்க மாட்டார், மறைத்து வைத்தார், ஒளித்து வைத்தார், உங்களை உயர்த்துறதுக்காக, உங்களை பாதுகாத்து வைத்தார். அதனால் அம்புகள் வருதுன்னு பயப்படாதீங்க, அம்புகள் உங்களை உயர்த்துறதுக்காக வருதுன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரை, தீங்கு நாளில் எங்களை கூடார மறைவில் ஒளித்து வைத்து, எங்களை மறைத்து வைத்து, எங்களை உயர்த்துகிற நல்ல ஆண்டவரே,
எங்களை பற்றி எவ்வளோ கரிசனை உள்ளவராக இருக்கிறீர், எவ்வளோ அன்புள்ளவராக இருக்கிறீர், எங்களை எவ்வளோ நேசிக்கிறீர், எங்களை பாதுகாத்திருக்கிறீர், எங்கள் குடும்பத்தை காத்து கொண்டு இருக்கிறீர். எத்தனை இன்னல்கள், எத்தனை துன்பங்கள், எல்லாவற்றிலும் எங்களை காப்பாற்றின எங்கள் அருமை இரட்சகருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நீர் வளரணும், நீர் எங்களில் பெருகணும், நாங்கள் சிறுகணும். அப்படியே நீர் செய்கிறதற்காக நன்றி. தேவ ஜனங்களே, ஆண்டவர் தம்முடைய ஆவியை உங்களுக்குள்ளே ஊற்றுகிறார், உங்களுக்குள்ளே அனுப்புகிறார். நீங்கள் அதனுடைய வித்தியாசத்தை உணர்வீர்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். அவருடைய ஆவியானவர்களை நிரப்பி கொண்டு இருக்கிறார். விட்டு கொடுங்க. ஆவியானவர்களை கண்ட்ரோல் எடுப்பார். அவர் உங்களை ஆளுகை செய்வார். அவர் உங்களை நடத்துவார். எல்லா துதிகான மகிமை உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ. ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். இன்று இரவும் தேவ ஜனங்கள் ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் கர்த்தருடைய ஆலோசனை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு லிங்க் பெற்றுக்கொள்ள ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். தேவ ஜனங்களை 9 மணி அளவில் உங்களை அங்கே சந்திக்கலாம். காட் பிளெஸ் யூ. ஆமேன்.